யூஜிடிஆர்இ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காலங்கள் போச்சு. எக்ஸாம் வச்சதுக்கப்புறம் போஸ்டிங்கே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இழுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடித்து அவங்க வந்து ஃபைனலாக போஸ்டிங்கும் போட்டாச்சு. ஸ்ப்ரிங் லைனில் லாஸ்ட் டைமில் வந்த யூஜிடிஆர்பியில் நாங்கள் பிஜிடிஆர்பி பிஸியில் இருந்ததுனால யூஜிடிஆர்பியினுடைய செலக்ட் கேண்டிடேட்ஸை நல்லாவே ஃபாலோ பண்ண முடியல. நாங்கள் அவங்களா சொன்ன லிஸ்ட்டு தான் நாங்கள் வச்சுட்ருக்குறோம். நாங்களாக ஒவ்வொரு தடவை கேட்டிருந்தோம். இன்னும் லிஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக தான் இருக்கும். 51+ அப்படிங்கிறது எங்கள்கிட்ட கிடைச்சிது. ஸோ இது எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் லைன் கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் ஒன்று, ரெண்டாவது டெஸ்ட். இந்த 51 எல்லாருமே ஸ்ப்ரிங் லைனுடைய ப்ரீமியம்னே சொல்ல முடியாது. சிலர் ப்ரீமியம்லேயே சேராமல் டெஸ்ட்டில் மட்டும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. நான் வெரி டேம் ஷூர். நான் சில விஷயங்களை வெளிப்படையாக தான் பேசுகிறேன். சிலர் டெஸ்ட்டில் இருந்தாங்க. டெஸ்ட்டில் இருந்தவங்களும் சேர்த்து 51+ ஜாபுக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே என்ன விஷயம்னா, மற்ற இன்ஸ்டியூட் தன்னுடைய வெற்றிகளை கொண்டாடுவதற்கு கூட ஸ்ப்ரிங் லைனுடைய டெஸ்ட்டு ஒரு ஃபேவரபிள் சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் தெரியும் ஸ்ப்ரிங் லைன் தான் மெயின் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஆனால் பட் அது இன்ஸ்டியூட் வந்து எப்பொழுதும் வெளியில் சொல்ல முடியாது. அது ஒரு தார்மீக கருத்து இல்லையா? யாராக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம வந்து வரி பண்ணுறதில்ல. நான் வந்து ஸ்ப்ரிங் லைன்ல இருந்துட்டு என்ன பேசுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்காதீங்க, 2 3 இன்ஸ்டியூட்டில் படிங்க அப்படிங்கிறது நானே சொல்லுவேன். சிலருக்கு அதுதான் இன்றைக்கி வெற்றி அப்படி தான் இருக்குது. இது ஒரு காலத்தில் இன்ஸ்டியூட் போனாலே போதும் பாஸ் ஆயிடலாம். இன்னொரு காலத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டில் நல்லா படித்தா போதும், போனால் மட்டும் பார்த்தாது, அங்கே நல்ல மார்க் வாங்கணும், பாஸ் ஆகிடலான்னு இருந்துச்சு. இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறத விடவும் 2 அல்லது 3 இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கிட்டு 3 விதமான மெட்டீரியலை வச்சுக்கிட்டு 3 விதமான கிளாஸு 3 விதமான டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பயணிக்கிறாங்க. அதுதான் வெற்றியாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏன்னா இது காரணம் என்னென்னா காம்படிஷன். இன்றைக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடுபவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த காம்படிஷனுக்குள்ளே இன்றைக்கி சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்பொழுதுமே மற்ற இன்ஸ்டியூட் போல் இல்லாமல் ஸ்ப்ரிங் லைன் ஒரு தனித்துவத்தோடு பேசுவேன். நீங்கள் எத்தனை இன்ஸ்டியூட் வேணால் படிங்க, ஏன்னா உங்களுடைய இலக்கு வெற்றி அடைவது தான். நீங்கள் உங்களுக்காக தான் போராடுறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற இது என்ன போல் மற்ற எந்த இன்ஸ்டியூட்டும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நான் இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுக்கிறேன், இந்த இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதுறேன், இந்த இன்ஸ்டியூட்டில் நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்ப்ரிங் லைனில் ஓப்பனாக பேசுன மாதிரி ஸ்டூடெண்ட்டும் வேறு எங்கேயும் பேச முடியாது. ஸோ எல்லாத்தையும் நான் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கோம். ஏன்னா வெற்றி உங்களுக்கானது. கஷ்டங்கள் நீங்கள் தான் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக போராடுகிறீர்கள் இல்லையா? அதனால் நான் உங்களை வந்து உயர்வாக பார்க்கணும். உங்களுடைய உயர்வு என்பது வெற்றியில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் இந்த மாதிரி விஷயங்களையும் நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஷெட்யூலுக்குள்ளே போவோம். இப்போ டிஆர்பி போர்டில் வரக்கூடிய எக்ஸாமில் யூஜி டிஆர்பியும் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. இனி அப்கமிங் எக்ஸாமில் இப்போ ஆல்ரெடி பிஜிடிஆர்பி முடிஞ்சிருச்சு. இப்போ காலேஜ் டிஆர்பிக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. ஸோ அந்த டெஸ்ட்டு அந்த எக்ஸாம் ஆனது திட்டமிட்டபடி நடக்க போகுது. ஸோ அதற்கு அடுத்ததாக அவங்களுடைய ட்ராக்கில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா, டிஆர்பியினுடைய ட்ராக்கில் யூஜி டிஆர்பியும் இருக்குது. ஸோ இப்போ யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருச்சு. இன்றைக்கி நிறைய இன்ஸ்டியூட் எல்லாத்தையும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கும். ஸோ மிக விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த ரொம்ப பெரிய கேப்பே இருக்காது. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய கேப்பே இருக்காது. ஏன்னா டிஆர்பி போர்டு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு 60 நாட்கள் இருந்தாலே போதுமானது. அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டுக்கும் எக்ஸாம் நடத்துறதுக்கு இடையில 60 நாள் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க நடத்தலாம்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா மிக விரைவில் நடத்திடுவாங்க. ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ண அடிப்படையில் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். நல்லா உங்களுக்கு பீனிங்கில் டைம் கொடுத்து ஷெடியூல் போட்டிருக்கேன். நல்லா இதை பயன்படுத்திக்கணும். இன்கேஸ் எக்ஸாம் திடீர்னு நமக்கு கொடுத்துருக்கிற ஷெடியூலுக்கு முன்னாடியே வந்தாலுமே அதையும் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையும் ஆயத்த பணிகளோடு தான் இந்த ஷெடியூலை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, டிஆர்பி போர்டு சொன்ன விஷயம், லாஸ்ட் பிஜிடிஆரில் சொன்ன விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்ட தேதியிலிருந்து 60 நாள் இருந்தால் போதுமானது. 61வது நாள்லேயோ 62வது நாள்லேயோ கூட தேர்வு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த லாஸ்ட்டு இப்போ வந்திருக்கக்கூடிய காலேஜ் டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷனே அப்படி தான் இருக்கும். கரெக்டாக 62 63வது நாளில் எக்ஸாம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யூஜிடிஆர்பிக்கும் அதே மாதிரியான ஒரு ஷார்ட் பீரியடில் வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் படிக்காமல் இருக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப விரைவாக. ஓகே, ஸ்ப்ரிங் லைனுடைய ஷெடியூல் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் லைன் பாஸ்டான சில விஷயங்களை பேசிட்டு நம்ம இந்த இடத்துல பேசுவோம். இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடிஃபிகேஷனுக்கு உட்பட்டது. இங்கே என்ன அப்படின்னா, முதல்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 விட்ட இயர் பிளான்லேயே யூஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணுறதுக்கான
அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான டென்டேட்டிவ் இயர் பிளான் விட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டு அது நடத்த வேண்டிய ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆண்டில் இருக்கிறதுனால இந்த ஆண்டுக்குள்ளேயே முடித்து வேலைக்கு போடுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இந்த 2025 இயர் பிளான் விட்டதன் அடிப்படையிலேயே அவங்க இந்த 2025 முடிகிறதுக்குள்ளேயே கூட யூஜிடிஆர்பிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் எப்பொழுது வரலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டடுன்னு தான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். ஒன்று 2025 டிசம்பரில் வரலாம். டிசம்பர் ஃபஸ்ட் வீக், லாஸ்ட்டுக்கெல்லாம் போகாது, டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வரலாம். அல்லது அதற்கு முன்னாலேயே நவம்பர் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்லேயே வரலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகள் திட்டமிடப்பட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இடையில ஆர்ட்ஸ் டிஆர்பி ஒன்று வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க் ஒன்று இருக்குங்கிறதுனால மேபி அந்த டிசம்பரில் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் நாம் வந்து நவம்பர் அப்படிங்கிறதுலையே நம்ம வந்து செயல்படணும். அதுதான் பெஸ்ட். ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி அடுத்த வெரி ஸ்பீட்லேயே அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது டிஆர்பி. அதே மாதிரி தான் இப்போ அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து பார்த்தோன்னா காலேஜ் டிஆர்பி ஆனது டிசம்பர் 20th டேட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால கரெக்டாக அந்த டிசம்பர் மந்தில் யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்பொழுது விட்டாங்க அப்படின்னா 60 நாள்லேயே 62 63வது நாள்லேயே எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் விடுவாங்க. ஸோ நம்ம இயர்லியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப சாலச் சிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமில் கிட்டத்தட்ட 51க்கு மேற்பட்ட நபர்கள் உள்ளே ஜாப் போனதுக்கான காரணங்களில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஹையஸ்ட் மேட்டரில் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே பெஸ்ட்டு தான். அதில் ரொம்ப முக்கியமானது 2 விஷயம். ஒன்று ஸ்டடி மெட்டீரியல், ரெண்டாவது ஸ்ப்ரிங்லைனுடைய ஆன்லைன் கிளாஸ். ஸ்ப்ரிங்லைனுடைய ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஏ டு ஜெட் எந்த டாபிக் எடுத்தாலும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருப்போம். இப்போ ஸ்ப்ரிங்லைனுடைய டேக் லைனே அதுதான். ஸ்ப்ரிங்லைனை பற்றி யாராச்சும் பேசுனாங்கன்னா அவங்களுடைய மெட்டீரியல் நிறையா இருக்கும், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு தான் கொடுப்பாங்க, நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட்டும் நிறையா இருக்கும். இதுதான் இன்றைக்கி ஸ்ப்ரிங்லைனுடைய டேக் லைன். ஸோ அப்போ மெட்டீரியல் என்ன பண்ணணும் அப்படின்னா, போயமா நாவலை தவிர மீது எல்லாத்துக்குமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே கொடுத்துட்டோம். நாவல்ஸ் மட்டும்தான் எல்லாத்தையும் அவ்வளோ பேஜஸ் தர முடியாது, அவ்வளோ பேஜஸ் படிக்க வைக்க முடியாதுங்கிறதுக்காக இல்லுஸ்ட்ரேட்டட் டெக்ஸ்ட்டை கொடுத்தோம். சம்மரியோடு கொடுக்கல, அதுக்கும் மேலே போய் தான் இல்லுஸ்ட்ரேட்டட் டெக்ஸ்ட் கொடுத்தோம். எப்படி இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அது கவர் ஆகிற மாதிரி அந்த நாவலுக்கு மட்டும் இல்லுஸ்ட்ரேட்டட் டெக்ஸ்ட், மீது எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட், இன்க்ளூடிங் ட்ராமா உட்பட ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் கொடுத்துருந்தோம். லைன் பை லைன் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். அதே லைன் பை லைனை டீச் பண்ணணும், டெக்ஸ்ட் பேஸ்டு டீச்சிங் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபீச்சர்ஸில் நம்ம எடுத்துக்க வேண்டிய இடம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீடியோ லெக்சர்ஸும் கொடுத்தோம். இப்போ இந்த முறை உங்களுக்கு வரவங்களுக்கு உங்களுக்கு சில டாபிக்ஸ் எல்லாம் வீடியோலேயே வந்துடும். நீங்கள் வீடியோவில் ஒரு சைடு கவனிச்சுட்டு இருக்கலாம், டெய்லி நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் லைனில் முக்கியமான விஷயம் ஸ்டடி மெட்டீரியலும் ஆன்லைன் டெஸ்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளான ஒரு விஷயத்தை செஞ்சது. அதனால தான் யூஜிடிஆர்பியில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ஏற்புடையதாக இருந்துச்சு. இன்னும் ரிசல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து நிறைய உங்களுக்கு வந்து பேர்டன் லோடு ஏற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதில் ஒரு சிலரால் இத்தனை படிக்க முடியலன்னு சொல்லி சிலர் நீங்களாக வந்து விலகினவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க வச்சுருப்போம் அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நாங்கள் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் கொடுத்தோம். ஓஎம்ஆர் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி, ஓஎம்ஆர் மார்க் எக்ஸாமே வீட்டுக்கு அனுப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிச்சது. அப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையா, வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். உடனடிக்கு உடனே எல்லா வீடியோஸும் இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு, எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக எழுதுறீங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்து டெஸ்ட் எழுதுறீங்க. அதே மாதிரி என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதே தான் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணணும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை நிறையா வகுத்து கொடுத்தோம். இதெல்லாம் தான் வெற்றியை தீர்மானிச்சது. ஸோ இது எல்லாமே இந்த முறையும் உங்களுக்கு அப்படியே அதையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து இதை கொடுக்க போகிறோம். ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக அந்த வேலையை செஞ்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் ஆத்தர் பேஸ் பண்ணி வந்தாலும் அதுக்கான கண்டென்ட் அதில் இருக்கும். டெக்ஸ்ட்டை பற்றி அபவுட் த டெக்ஸ்ட்டும் இருக்கும், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதே போயமாக இருந்தால் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேகனுடைய எஸ்எஸ் ஸ்ப்ரிங் லைனுடைய யூடியூப்பில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அந்த எஸ்ஏவை ஒரு சைடு ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சுக்கிட்டு இன்னொரு சைடு அந்த எஸ்ஏவினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டெப்த்து டீச்சிங் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி அதனுடைய தீம்ஸு போய்ட்டுன்னு சொல்லி எல்லா ஆங்கிள்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ எந்த மாதிரியான கேள்விகள் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தகுந்தாற் போல்
அந்த கண்டென்ட்டை வடிவமைச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட்டு இப்போ இருக்க போது நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ஏற்புடைய வகையில் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல். லாஸ்ட் பிஜிடிஆர்பிக்கு அன்எக்ஸ்பெக்டட் 33 புத்தகங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோ மெட்டீரியல்ஸை கொடுத்து தான் இந்த முறை பிஜிடிஆர்பியில் ஒரு ஹையஸ்ட் ரேங்க்குக்கான இடத்துல நாங்கள் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ அதில் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கொண்டு வர முடிஞ்சதுக்கான காரணமே நிறைய மெட்டீரியல் கொடுத்தோம். அத்தையும் யார் படித்தாங்களோ அவங்களால தான் சர்வே பண்ண முடிஞ்சுது. சிலரெல்லாம் மெட்டீரியலை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோலாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் பேக் அடித்தாங்களோ அவங்க இப்போ இன்றைக்கி வருத்தப்படுறாங்க. ஸோ அதனால தான் மெட்டீரியலில் நாங்கள் இன்னுமே அதே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்லேயே நீங்கள் அப்போதைக்கே எண்ட் ஆஃப் த கிளாஸில் கேட்டுக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நேரடியாக வீடியோஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு டவுட்ஸாக நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் அதை உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் கூட லெக்சர் அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் பேஸ்டு லெக்சராக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் வந்து எஃபெக்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் கிளாஸஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதனுடைய வீடியோஸை உங்களுக்கு கொடுத்துருவோம். 1 டே கேப்பில் வீடியோ கொடுத்துருவோம். ஆல்ரெடி முடிச்ச டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம ஷெடியூல் படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேஸ்ட்லேயோ அல்லது ஸ்ப்ரிங்லைன் பேஸ்ட்லேயோ படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் கையில் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பண்ணலினாலும் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வீடியோஸில் போய் நீங்கள் ஃப்ளெக்சிபிளான ஒரு லேர்னிங் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது நோட்ஸ் எடுக்க வேண்டிய இடமா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கையில் மெட்டீரியல் இருக்கும். மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வீடியோக்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிளான ஐடியாவை கொடுத்துருப்போம். நீங்கள் நோட் மேக் பண்ணிக்கிறதுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நேரத்துலேயே சரியான நேரத்தில் படிச்சுக்கிறதுக்கு தகுந்தப்பட இருக்கிறது இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான வகையில் அது செயல்படும். தேவைப்பட்டால் நீங்கள் ரொம்ப ஸ்பீடு வச்சுமே அந்த வீடியோவை கேட்டுக்க முடியும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸோடு அந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களுடைய ஃபீச்சர்ஸ்க்காக தான். ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடியில் தான் கொடுக்குறோம். நீங்கள் எழுதக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யூனிட்லேருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா யூனிட் 10 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிங் யூனிட் டெஸ்ட்டும் மார்க் எக்ஸாமும் இது எந்த ஆங்கிளில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் கவர் பண்ணீங்க, எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் கவர் பண்ணனா 10,000 எபோவ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தருவோம். அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர ஒரு கொஸ்டின் கூட 10,000 கீழே இருக்காது. அவ்வளோ தூரம் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் போனோடனே யூஜிடிஆர்பியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்களா, வீடியோ பார்த்துட்டு படிக்கிறீங்களா, மெட்டீரியல் பார்த்துட்டு படிக்கிறீங்களா, படித்த உடனே கையோடு நீங்கள் டெஸ்ட் போய் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. எழுதி பார்த்து உடனடியாக நீங்கள் சப்மிட் பண்ண அடுத்த செகண்ட்லேயே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். கரெக்டான ஆன்சர் என்ன, நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் என்ன, அதில் ராங்கான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிங்களா அது ரெட் கலர்லையும், கரெக்டாக சூஸ் பண்ணி அது க்ரீன் கலர்லையும் எல்லாம் உங்களுக்கு விசிபிள்லேயே இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோர் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எளிமையாக ஆன்சரே பண்ண முடியாது. எல்லா கொஸ்டின்ஸும் மேன்மேடு கொஸ்டின்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறையா இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐயில் போய் கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஏஐக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி போடுறது ஒரு பர்சனை கரெக்டாக எவாலுவேட் பண்ணாது. அது கேள்வி எடுக்கிற வேலையை தான் செய்யும். நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்ஸ் போடுவோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த டெஸ்ட்டுக்குள்ளே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மேன்மேடு கொஸ்டின்ஸ் அனைத்துமே. ஸோ இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இதனால தான் ஸ்ப்ரிங்லைனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹைக்கில் இருக்குது. ஸோ எங்களை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எங்களோட யூசர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா சம் டெஸ்டிமோனியல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கூகுள்லேயே படிச்சுக்கலாம். எதையுமே மாடிஃபை பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் கூகுளில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ரேட்டிங்கோ அல்லது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ அவங்களோட ரிவ்யூ எதுவுமே மாடிஃபை பண்ண முடியவே முடியாது. அதில் எந்த சேஞ்சஸும் நடத்த முடியாது. அந்த யூசர்ஸ் பார்த்து எடிட் பண்ணால் மட்டும்தான் உண்டே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறத விடவும் நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்லைனை பற்றின ஒப்பீனியன் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் இதில் நாங்கள் ஒருவேளை உங்களுக்கு தோணலாம் இல்லையா, எங்களுக்கு ஃபேவரான கமெண்ட்ஸை மட்டும் எடுத்தீங்க நாங்கள் வச்சுருக்கலாம்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா. அதுக்காக இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை டேம் ஷூராக சொல்கிறேன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் அது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்களை பற்றின அந்த ஒப்பீனியன் எல்லாத்துக்கிட்ட அந்த ஒப்பீனியன் ஹைலி ஸ்ட்ராங் ரெக்கமெண்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல இருக்குது. அதுவும் ரேட்டிங் 4.9 ரேட்டிங். இந்த 4.9 அப்படிங்கிறது
ரேட்டிங்கில் 4.5 இருந்தாலே பெஸ்ட்டு. ஆனால் 4.59 ரேட்டிங் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எபோவ் 5க்கு மேலே இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ தூரம் அது பெஸ்ட்டாக கொடுக்குறோம். எங்கேயும் ஒரு பிசரில் கூட நாங்கள் ஸ்லோ ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த ரேட்டிங் காட்டுறது. எல்லாத்தையும் நாங்கள் அப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டோம், வெற்றியை நிர்ணயித்தோம் அப்படிங்கிறது தான். இந்த ரேட்டிங் உட்பட நீங்கள் போய் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அக்யூரேசியோடு இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இங்கே பெஸ்ட்டுன்னு நினைக்கிற இடத்துல அது ஸ்டாண்டர்டாக நாங்கள் 4.9 இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அழுத்தம், உங்களுக்கு தரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், உங்கள் லைஃபுக்கு நீங்கள் பே பண்ணின அமௌண்ட்டுக்கு நாங்கள் தரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தான் அதுக்கான காரணம். வெற்றியை மட்டுமே தீர்மானிப்பது ஸ்ப்ரிங்லேனுக்குங்கிற ஒரு இடமா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக நீங்களாக போய் படித்து பாருங்கள். இட்ஸ் ரியலி அமேசிங். நான் இதில் எதையும் இந்த இடத்துல நான் சொல்லும்போது ஃபேவராக இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா, அதுக்காக எத்தனை எடுத்து படித்தாலும் எல்லாத்தினுடைய கமெண்ட்டுமே ஸ்ப்ரிங்லைனை பற்றி இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்காங்க. அந்த நெக்ஸ்ட் நாம் இப்போ வந்து ஷெடியூல்குள்ளே போவோம். எந்தெந்த தேதியில் நீங்கள் என்னென்ன படிக்கணும், அந்த டேட்டில் அந்த டெஸ்ட் எழுதணும். அந்த டேட்டில் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுக்கு இந்த பேஜை நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படிங்கிறது யூனிட்டை குறிக்கிறது. இது எந்த யூனிட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் இங்கே 37 இருக்கு இல்லையா, இந்த 37 அப்படிங்கிறது யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டோட்டல் வீடியோஸ். 37 வீடியோஸ் இதில் இருக்கே அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் இந்த பேஜில் கீழே இருக்கக்கூடிய 11 அப்படிங்கிறது பேஜ் நம்பர். அதாவது இந்த உங்களுக்கு நான் டீச் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்னுடைய பேஜ் நம்பர் தான் இந்த 11 அப்படிங்கிறது. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ் எதுவுமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோஸ் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீடியோவும் 50 நிமிஷம் 60 அல்லது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் பெரிய பெரிய வீடியோஸ் தான். ஏன்னா எவ்வளோ கண்டென்ட் உள்ளே கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் இருக்கும், எந்த நாளும் கேப் கிடையாது, நோ ரெஸ்ட்டு. பிகினிங்கில் உங்களுக்கு நல்லா டைம் கொடுத்து டெஸ்ட் வச்சுருக்கேன். நல்லா நீங்கள் நிதானமாக படிக்கணும், ஒரு ஸ்பீடப் எடுக்கணுங்கிறதுக்காக பிகினிங்கில் 4 வீடியோ பார்த்துட்டு ஏஜ் ஆஃப் சாசரை நீங்கள் பார்க்கணும்னு 4 வீடியோ பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஏஜ் ஆஃப் சாசரில் மட்டும் போய் டெஸ்ட் எழுதலாம். உங்களுக்கு தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். யூனிட் 1ல் சேர்த்து அப்படியே இல்லை, ஒவ்வொரு டாப்பிக்கில் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் இருக்கும். அப்போ யூனிட் 1ல் மட்டும் ஏஜ் ஆஃப் சாசருக்கு தனியாக டெஸ்ட் எழுதுங்க. எப்பொழுது அப்படின்னா 27/10/2025 ஏஜ் ஆஃப் சாசர் 4 வீடியோ பார்க்குறீங்க அல்லது கொடுத்துருக்குற மெட்டீரியலை பார்க்குறீங்க. மெட்டீரியலுக்கு கொடுத்தது போக வீடியோஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனெல்லாம் இருக்கும். அதனால் மெட்டீரியல் வச்சுக்கிட்டு வீடியோஸை பாருங்கள், அப்புறம் போய் டெஸ்ட் எழுதுங்க. அப்போ 27ல் நீங்கள் எழுதிடுறீங்க. ஸோ நீங்கள் ஜாப்புக்கே போனால் கூட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த லிங்க் இருக்கும். அதற்கப்புறம் 28/10/2025 ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 3 வீடியோ தான். 3 வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அதற்கப்புறம் ஏஜ் ஆஃப் மில்டன் 4 வீடியோஸ், ஏஜ் ஆஃப் ட்ரைடன் 2 வீடியோஸ். இந்த 2 வீடியோவை படித்து பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 30/10/2025 போய் டெஸ்ட் எழுதலாம். ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதோ 10 கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது, நிறையா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். 50லேருந்து 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். மினிமம் 100 கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். சில போயம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த போயமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 போயமை மெர்ச் பண்ணி 100 கொஸ்டின்ஸாக கொடுத்துருப்பா தவிர 100 கீழே எந்த டெஸ்ட்டுமே இருக்காது. ஏஜ் ஆஃப் போப் இதுவும் 2 வீடியோ தான். இந்த 2 வீடியோ நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் போய் 100 கொஸ்டின்ஸ் எழுதலாம் 31/10/2025. அந்த நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஜான்சன் 3 வீடியோஸ் இருக்கும். அந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன் ஃபுல்லாக பார்க்குறீங்க. இப்போ 1/11/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. ஆல்ரெடி 31/10 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் போப் வரைக்கும் முடிச்சிட்டிங்க. அதற்கு அடுத்து தான் 1/11/2025 ஏஜ் ஆஃப் ஜான்சன். அந்த நெக்ஸ்ட் 2/11/2025 இந்த 5 அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது நம்பர் ஆஃப் வீடியோஸ். 5 வீடியோஸ் இருக்கும். ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் அதை முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. ஏஜ் ஆஃப் டென்னிசன்ஸ் 5 வீடியோஸ் 3/11/2025. ஏஜ் ஆஃப் ஹார்டி 5 வீடியோஸ் 4/11/2025. அதுக்கப்புறம் த ப்ரெசன்ட் ஏஜ் 4 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் படிச்சுட்டு 5/11/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. இது எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கோம். அந்த யூனிட் 1 ஃபுல்லாக நீங்கள் ஃபாஸ்ட் ரிவிஷன் படிக்கணும். இங்கே மறுபடியும் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மெட்டீரியலை படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், 6/11/2025 யூனிட் டெஸ்ட் 1, அதாவது யூனிட் 1க்கான யூனிட் டெஸ்ட்டை எழுதி பார்த்துடுறீங்க 6/11/2025. இது ரிவிஷனுக்கானது. அதற்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் 2 இங்கே ஆஃப் ரிவெஞ்சும் ஆஃப் ஸ்டடீஸ் இது ரெண்டும் சேர்த்து 3 வீடியோஸ் இருக்குது. இந்த 3 வீடியோஸை படிச்சுட்டு இந்த 2 டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அது 7/11/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் சில்ட்ரன் மட்டும் 3 வீடியோஸ் இருக்கும்.
அந்த ட்ரீம் சில்ட்ரனை மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுட்டு 8/11/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. அதற்கப்புறம் சர் ரோஜர் அட் தியேட்டர் 3 வீடியோஸ், அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர் கிளப்பும் இருக்கும், 2 வீடியோ இருக்கும். இப்போ 3+2 5 வீடியோ படிச்சுட்டு 9/11/2025 டெஸ்ட் எழுதிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட் புரொத்தாலமியன். இப்போ பார்த்தாலே எங்களுக்கு புரியும், ஆரம்பத்தில் உங்களுக்கு 2 வீடியோக்கெல்லாம் ஒரு நாள் கொடுத்துருப்போம். இப்போ அப்படி என்ன பண்ணுறாரு, 2 வீடியோஸுங்கிறது 4ஆக மாறுது, 4 5 அப்படியே உங்களை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போய் தான் ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு போகிறோம். அந்த நெக்ஸ்ட் புரொத்தாலமியனையும் சானட் 18 அண்ட் த லேம்ப் நோன், பேரடைஸ் லாஸ்ட் புக் 9, அதில் இருக்கக்கூடிய லைன்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வீடியோ இருக்கும். 4 வீடியோஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு 10/11/2025 அதற்கான டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. அதற்கப்புறம் 2 டாபிக் தி பைட் சானட் 1, இதில் 2 வீடியோஸ், ரெண்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ இருக்கும். 2 வீடியோவும் பார்த்துட்டு 11/11/2025 டெஸ்ட் எழுதிடுறீங்க. அதற்கப்புறமா எ சாங் ஃபார் செயின்ட் சிசிலிஸ் டேவும் ஓட் ஆன் சாலிட்யூட், இது ரெண்டும் சேர்த்து 2 வீடியோஸ் இருக்கும். இந்த 2 வீடியோவை நீங்கள் கவனித்து முடிச்சுட்டு மெட்டீரியலை படிச்சுட்டு 12/11/2025 டெஸ்ட் எழுதிக்கோங்க. மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய செல்ஃப் பேஸில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் நல்லா எழுதி படிக்கிற மாதிரி இருக்கும், மார்க் பண்ணி படிக்கிற மாதிரி நல்லா ஃபீல் ஃப்ரீ ஃபேஸாக இருக்கும். அங்கே எப்படி இருக்குன்னா நெருக்கமான எழுத்துக்களே இருக்காது, ரொம்ப அப்படியே நான் தேவையான அளவுக்கு கேப் கொடுத்துருக்கோம். என்ன காரணம்னா அதில் நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் எழுதி வச்சா கூட அது உங்களுக்கு பின்னால் எடுத்து பார்த்தா புரியணும் அப்படிங்கிறக்காக தான். நெருக்கமாக உங்களுக்கு தந்திருக்க மாட்டேன், எளிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கத்துக்கு ஒரு பேஜ் தான், ஒரே பக்கத்தில் 2 பேஜ் வர மாதிரியும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் சின்னதாக இருக்கும்போது படிக்கிறதுக்கு தித்திப்பாக இருக்காது, திகட்டிடும். ஸோ அப்போ படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கப்புறம் டாக்டர் ஃபாஸ்டஸ் 4 வீடியோஸ் 13/11/2025, பிக்மேலியன் 7 வீடியோஸ் இருக்கும், 15/11/2025 இதை எழுதி முடிஞ்சிடுறீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் 6 வீடியோஸ் 16/11/2025. வெக்ராஃப் வேக்ஃபீல்டு இந்த நாவலில் மட்டும் 16 வீடியோஸ் இருக்குது, எல்லா ஆங்கிள்லையும் டீட்டெயிலாக நடத்தியிருப்போம். சரி, அப்போ 16 வீடியோஸ் இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் கொடுத்துருக்குற டைம் பாருங்கள், 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் 19ஆம் தேதி 3 நாள் கொடுத்துருக்கோம். இந்த 3 நாளையும் நீங்கள் டிவைட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 வீடியோ பார்த்தாலே போதும், 3 டேஸில் கம்ப்ளீட் ஆகிட்டு 19/11/2025 இந்த விக்ராஃப் வேக்ஃபீல்டில் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க. அடுத்தது டேவிட் காப்பர்ஃபீல்டு 20/11/2025 டைம் மெஷின் 8 வீடியோஸ் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கதை அப்படியே அழகாக இருக்கும். 8 வீடியோ பார்க்குறது போகிறதே தெரியாது. 8 வீடியோஸில் ஒரு மூவி பார்த்த ஃபீலிங் அப்படி கிடைக்கும், அவ்வளோ தூரம் அப்படியே நெருக்கமாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ அந்த டைம் மிஷின் 8 வீடியோ இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நாள் கேப்பும் கொடுத்துருக்கேன், 20ஆம் தேதிக்கு அப்புறம் 21ஆம் தேதியும் கேப் இருக்குது. ஸோ இந்த 4 நாள் வீடியோஸாக நீங்கள் பார்த்துட்டு கூட 22/11/2025 யூனிட் 2 டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ அப்போ முடிஞ்சிருது. அப்போ யூனிட் 2 யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23/11/2025 நீங்கள் படிக்கிறீங்க, கவனிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இப்போ இதோட 2 யூனிட் முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறபடி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களால் 2 யூனிட்ஸ் அப்படிங்கிறது முடிச்சிட முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் யூனிட் 3 ஷேக்ஸ்பியருக்கு வரீங்க. ஷேக்ஸ்பியர் தேட்ரு ஆடியன்ஸு, ஷேக்ஸ்பியருடைய அந்த அவரோட ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க, அதில் இருக்கிற ஃபூல்ஸு க்ளவுன்ஸு, அவங்களுடைய ஃபோலியோஸு கோட்டஸ் எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. ஷேக்ஸ்பியர் விமன் வரைக்கும் இதெல்லாம் சேர்த்து 5 வீடியோஸ் இருக்கும், மெட்டீரியலோடு இருக்கும். 5 வீடியோஸ் முடிச்சுட்டு 24/11/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. அதற்கப்புறமா ஷேக்ஸ்பியருடைய காமெடிஸ் அண்ட் ட்ராஜடிஸ், ஹிஸ்ட்ரிஸ், ரொமான்சஸ், ப்ராப்ளம் பிளேஸ், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேர்த்து 3 வீடியோஸ் இருக்கும். இதை வந்து 25/11/2025 முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலான ட்ராமாக்குள்ளே வரீங்க. ஒவ்வொரு ட்ராமாவும் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ட்ராமாவுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டீட்டெயில்டு டெக்ஸ்ட் பேஸ்டு டீச்சிங் தான் இருக்கும், சம்மரியே இருக்காது, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், ஆக்ட் வைஸாக இருக்கும், சீன் வைஸாகவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா அழுத்தமாக கவனிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் இங்கே கொடுத்துருப்போம். மேக்பத் 9 வீடியோஸ் இருக்கும். 9 வீடியோஸை முடிச்சுட்டு 26/11/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. ஜூலியஸ் சீசர் 8 வீடியோஸ் இருக்கும், 27ஆம் தேதியும். மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம்ஸ்க்கும் 8 வீடியோஸ் இருக்கும், 28ஆம் தேதியும். ரிச்சர்ட் 2 9 வீடியோஸ் 29ஆம் தேதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக கதை மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை, அதை அப்படியே நீங்கள் ஸ்பீடு வச்சு நீங்கள் 2.0 ஸ்பீடு வச்சு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வீடியோ 1/2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஏன்னா கதை ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். நீங்கள் அதை அங்கே நோட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்க எதுவுமே இருக்குது, ஏன்னா மெட்டீரியல் கையில் இருக்கும். அப்படியே மெட்டீரியலை நீங்கள் அப்படியே லைன் பை லைனாக பார்த்துட்டு வந்தாலே போதுமானது. ஸோ இப்போ ரிச்சர்ட் 2 9 வீடியோ 29/11/2025 முடிச்சிட்டிங்க. இப்போ யூனிட் 3 டெஸ்ட்டு 30/11/2025 நடக்கும். இப்போ யூனிட் 3யும் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் நவம்பர் மந்த் எண்ட்லேயே நான் சொல்கிறது படி பார்த்தோன்னா டிசம்பரில் தான் ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரும்னா கூட நீங்கள் இப்போ 3 யூனிட்ஸ் முடிச்சிட்டிங்க, அதுவும் ஸ்ட்ராங்காக முடிச்சிட்டிங்க. ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது, பயம் இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க
அப்படிங்கிறது ஒரு தோணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட். இப்போ இங்கே பாருங்க, 4 வீடியோஸ்க்கு சேர்த்து ஒரு டேவை ஒதுக்கியிருக்கோம். சாலிடரி ரீப்பர், குப்லகான், ஓட்டு நைட்டிங்கல், இது சேர்த்து 4 வீடியோஸ் இருக்குது. இது 3 டாபிக் தான். இது 4 வீடியோஸையும் பார்த்துட்டு 1/12/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த மாதிரி 4 வீடியோஸ் டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, சில டாபிக்ஸ் சின்னதாக இருக்குது, ஸ்மால் சைஸாக இருக்குது அப்படின்னா அதை இன்னொரு டாப்பிக்கோட மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் கொடுத்துருப்போம். குப்லகானுக்கு தனியாக டெஸ்ட் எழுதுங்க, சாலிட்டரி ரீப்பருக்கு தனியாக டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த ஆங்கிளில் கொடுத்துருப்போம். இது 1/12/2025. அதுக்கப்புறம் ஒஸ்மாண்டியஸ் அண்ட் மை லாஸ்ட் டச்சஸ், இந்த 3 வீடியோஸ் மொத்தம் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து இது 2/12/2025 முடிச்சுக்கிறீங்க. அந்த நெக்ஸ்ட் காட்ஸ் கிராண்டியர், ஸ்பூன் ஃபீடிங், மை ஃபர்ஸ்ட் அக்விட்டன்ஸ் வித் போயட்ஸ், இதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு 3/12/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த நெக்ஸ்ட் ஆஃப் கிங்ஸ் ட்ரெஸரிஸ், வெயிட்டிங் ஃபார் காடட், இது ரெண்டையுமே பாருங்க முக்கியமான ஒர்க்குங்கிறதுனால தனித்தனியாக எதையும் மெர்ஜ் பண்ணாமல் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆஃப் கிங் ட்ரெஸரிஸ் 5 வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ 4/12/2025 டெஸ்ட் எழுத போறீங்க. அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் காடட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 7 வீடியோஸ் இருக்கும். இந்த 7 வீடியோஸை முடிச்சுட்டு 5/12/2025 முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிரேவ் நியூ வேர்ல்டு 13 வீடியோஸ் இருக்கும். நல்லா பாருங்க, வெயிட்டிங் ஃபார் காடட்டு 5ஆம் தேதி முடிச்சிட்டிங்க. அதற்கப்புறம் 6ஆம் தேதி நான் உங்களுக்கு கேப் கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு 13 வீடியோஸ் இருக்கிறதுனால நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும் இருக்காங்க. 6ஆம் தேதியும் 7ஆம் தேதி 2 நாளையும் சேர்த்து பயன்படுத்திக்கிறீங்க. அதை பயன்படுத்திட்டு 7/12/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பர்டனாகவும் இருக்காமல் கரெக்டான ஒரு ஸ்மூத் டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ எல்லா யூனிட்டையும் அப்படியே படித்து அந்த 4 யூனிட்டையும் இதில் 4ஆவது யூனிட்டை முழுக்க ரீகால் பண்ணிவிட்டு யூனிட் 4க்கான டெஸ்ட் 8/12/2025 டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்க. அந்த நெக்ஸ்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வீடியோஸ் இருக்கும். அது பார்த்துட்டு 9/12/2025 முடிச்சுக்கோங்க. ஐ ஹேவ் அ ட்ரீம், கெட்டிஸ்பர்க் அட்ரஸ், பேட்டில் ஆஃப் ஃபைன்ஸ், இது 5 வீடியோஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி 9 வீடியோ இருக்குது, இதில் 5 தான் இருக்குது அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுதுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் ஒரு 7 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 2 வீடியோவை அடுத்த நாள் நீங்கள் தள்ளிட்டு இங்கே இந்த இடத்துல 10/12/2025 இது எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி முடிச்சிடணும். அந்தந்த டேவில் டெஸ்ட்டையும் முடிச்சிடணும். அதை மட்டும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஸ்காலர் 7 வீடியோஸு 11/12/2025. அதுக்கப்புறம் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் 2 வீடியோஸ் அதே தேதியில். அவுட் ஆஃப் த கிராடல் எண்ட்லெஸ் ராக்கிங் இருக்குது. மொத்தம் 4 வீடியோ 12/12/2025. வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, மெட்டீரியலும் சேர்த்து படிங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஃபெல்ட் எ ஃபெனரல், நேச்சர், லேடி லசரஸ், மொத்தம் இது 3 டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்கு ஒரு வீடியோ. இது 3ஐயும் முடிச்சுட்டு 13/12/2025 டெஸ்ட் எழுதி பார்த்துடுறீங்க. இப்போ அடுத்தது ஹாப்பினஸ், பிரம்மா, டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன், இது மொத்தம் 7 வீடியோஸ். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 14/12/2025 நீங்கள் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் மேனேஜர், த கேஸ்க் ஆஃப் அமௌண்டில்டோ, இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா நல்லா டைம் கொடுத்துருப்பேன். இந்த கிளாஸ் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வீடியோஸ் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 6 வீடியோ நீங்கள் வந்து யூஸ்பிளைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதி 6 வீடியோவும் 16ஆம் தேதி 6 வீடியோ அப்படி முடிச்சிங்கன்னா 16ஆம் தேதி டெஸ்ட் எழுதி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்க் ஆஃப் அமெண்டில்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இங்கே எதுக்காகனா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் லேக்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த லேக்கான விஷயத்தை சரி கட்டுறதுக்கான அந்த ஸ்பீடை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு டே தான் இந்த டே. ஸோ 17/12/2025 2 வீடியோ கொண்டு கொடுத்துருக்கேன். ஏதாவது படிக்காம இருந்தால் நாங்கள் படித்து அதை டெஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறமா 18/12/2025 லெட் மீ ஃபீல் யுவர் பல்ஸ், த லிட்டில் மேட் கேர்ள், அன் ஆஞ்சல் இன் டிஸ்கைஸ், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. 21/12/2025 இங்கே பாருங்கள், ஸ்கேர்லெட் லெட்டர் நல்லா டீட்டெயிலாக நடத்திருப்போம். 20 வீடியோஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் விஷயத்தை பேசியிருப்போம். அப்போ 20 மணி நேரம் அதுக்குள்ளே இருக்குது. குறைஞ்சபட்சம் 15லிருந்து 20 மணி நேரம் இருக்கும். ஸோ அவ்வளோ மணி நேரம் நீங்கள் கவனிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மார்க் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கும் பாருங்கள், 19, 20, 21, ஒரு நாளைக்கு 7 வீடியோ பார்த்தா போதுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 3 நாள் கேப் இருக்குது. அப்போ இந்த ஸ்கேர்லெட் லெட்டர் முடிஞ்சது 21/12/2025. பிலவுட் 6 வீடியோ தான். ஸோ அதனால் ஒரே நாளில் கொடுத்தாச்சு. 22/12/2025 ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிட்டு யூனிட் 5னுடைய டெஸ்ட்டை நீங்கள் 23/12/2025 எழுதி பார்த்துட்றீங்க. ஸோ இதோட அமெரிக்கன் லிட்ரேச்சரும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்குள்ளே வரீங்க. இங்கே பாருங்கள், டேஸ் வந்து ரொம்ப க்ரூசியலாக மாறிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் 5 டாபிக்ஸ் படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸு, வேர்ல்ட் கம்யூனிட்டி, த பவர் ஆஃப் ப்ரேயர், டைகர் அண்ட் த டீர், லவ் அண்ட் டெத்,
இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுட்டு 24/12/2025 டெஸ்ட் எழுதுறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக இருக்காது. 2 டாபிக் 3 டாபிக் ஒன்று சேர்ந்து டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கணும். 24/12/2025 இதை முடிச்சுக்கிறீங்க. அதற்கப்புறம் பாருங்கள், ஈவினிங் வீட்டு, குட் பை பார்ட்டி, an introduction of mothers among other things, நாகமண்டலம். இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு 25/12/2025 இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகிறது கிடைக்கும். பட் ஆனால் 5 வீடியோ தான் பார்க்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 7 வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் 5 வீடியோ தான் பார்க்குறீங்க. ஸோ வெரி சிம்பிள். டோட்டல் கவுண்டிங் ஆஃப் டாப்பிக்கை பார்த்து பயந்துடக்கூடாது. நமக்கு இலக்கு நோக்கி பயணிப்பதற்கான வேகமும் விவேகமும் தான் முக்கியங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த நெக்ஸ்ட் டான்ஸ் லைக் எ மேன், சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன், கூலி, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப், இதெல்லாம் முக்கியமான ஒர்க் இருக்கு இல்லையா. அதை டோட்டல் வீடியோஸ் அடிப்படையில் பிரிஞ்சிருப்போம். டான்ஸ் லைக் எ மேனுக்கும் சைலன்ஸ் த கோர்ட் செஷனுக்கும் 2 வீடியோ இருக்கு. ஆனால் டெஸ்ட் தனித்தனியாக தான் எழுதுவீங்க. டான்ஸ் லைக் மேனுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷனுக்கு தனியாக டெஸ்ட் எழுதுவீங்க 26/12/2025. அதற்கப்புறம் கூலி 9 வீடியோ 27/12/2025 முடிச்சுக்கிறீங்க. சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 3 வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி கூடவே 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் வந்து ஒரே ஒரு வீடியோ தான். மொத்தமாக 4 வீடியோ முடிச்சுட்டு 28/12/2025 முடிச்சுக்கிறீங்க. இதனோட யூனிட் டெஸ்ட்டை 29/12/2025 இந்த யூனிட் டெஸ்ட்டையும் முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 20th செஞ்சுரிக்குள்ளே வரீங்க. இங்கே பாருங்கள், ப்ளஸர் ஆஃப் இக்னோரன்ஸ், நாலேஜ் அண்ட் விஸ்டம், டாலரன்ஸ், இதெல்லாம் சேர்த்து 30/12/2025. என் அப்பாலஜி ஃபார் ஹிட்லர்ஸ், ஆன் ஃபைண்டிங் திங்ஸ், இது சேர்ந்து 31/12/2025 முடிச்சுக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் டிசம்பர் மந்த்லேயே 6 யூனிட்டாக நீங்கள் முடிச்சாச்சு. எந்த பயமும் இல்லை. பரீட்சை வச்சா வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா 6 யூனிட்டை முடிச்சிட்டிங்க. எப்பொழுது பரீட்சை வந்தாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கைவசம் நிறைய டைம் இருக்கும். மீதி யூனிட் சீக்கிரம் படிச்சுட்டு ரிவிஷனே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூப்பர். நல்லா நீங்கள் போனீங்கன்னா, கரெக்டாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வெற்றி உங்கள் கையில். அதுதான். அதுக்கப்புறம் ஜர்னி ஆஃப் த மேகி, ஹன்ச்பேக் இன் த பார்க், கேண்டிடா, இதெல்லாம் சேர்த்து 4 வீடியோஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு 1/1/2026 டெஸ்ட் எழுதுறீங்க. நோ லீவு. எதுக்கு நீங்கள் லீவ் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லா நாளும் உங்களுக்கு ஒர்க்கிங் டே தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஜெயிக்கிறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். வெற்றி பெறும் வரை ஓய்வெடுக்கவே கூடாது. மிஸ்ஸஸ் டாலவே, உங்களுக்கு இங்கே பாருங்கள், 2ஆம் தேதி ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கேன். 8 வீடியோ இருக்கிறதுனால 4 வீடியோ படிச்சுட்டு 2ஆம் தேதி 3ஆம் தேதி யூஸ் பண்ணிவிட்டு 3/1/2026 இதை முடிச்சிருங்க. மறுபடியும் 4ஆம் தேதி கேப் கொடுத்துருக்கேன் ட்ரெஷர் ஐலாண்டுக்காக. 8 வீடியோ இருக்கு இல்லையா, அந்த 8 வீடியோவை நீங்கள் நல்லா நிதானமாக 4 மணி நேரம் 4 வீடியோவை பார்த்தீங்கன்னா 2 நாள் கிடைக்கும். 4ஆம் தேதி யூஸ் பண்ணி 5ஆம் தேதி யூஸ் பண்ணிவிட்டு 5/1/2026 ட்ரெஷர் ஐலாண்டு முடிச்சிருங்க. 6/1/2026 யூனிட் 7 முடிஞ்சுது. ஸோ 7 யூனிட்டை முடிச்சாச்சு. ஜனவரி 6ஆம் தேதிங்கும் போது 7 யூனிட் முடிச்சாச்சு. பொங்கலுக்கு முன்னாலேயே 7 யூனிட் முடிச்சாச்சு. பயம் இல்லாமல் எக்ஸாம் எதிர்கொள்ளலாம். வெரி சிம்பிள். இப்போ அடுத்தது 8th யூனிட். இங்கே டெஃபினேஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ், மொத்தம் 3 யூனிட் இருக்கும். 3 வீடியோஸ் இருக்குது. சேர்த்து 7/1/2026 டயக்ரானிக் அண்ட் சின்க்ரானிக் அப்ரோச்சஸ் ஆஃப் லாங்குவேஜ், லிங்குவிஸ்டிக் டெஃபினிஷன் அண்ட் நேச்சர் அண்ட் இட்ஸ் ஸ்கோப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 டாபிக் சேர்த்து 6 வீடியோ இருக்கும். 8/1/2026 முடிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் ஆர்கன்ஸ், சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ், கான்சனன்ஸ், இது 2 சேர்த்து 9/1/2026. இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா வீடியோஸ்க்கு டைம் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே டீட்டெயிலாக நல்லா நீங்கள் கவனிக்கணும். கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமில் மார்க் லூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் வந்து கொடுத்துருக்கேன். நல்லா நெருக்காமல் நல்ல ஒரு இடைவெளி விட்ட டைம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் 7 வீடியோ பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. 2 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வாவல்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் 3 வீடியோஸ் தான். 3 மணி நேரம் கூட இருக்காது. ஆனால் நல்லா ஆழமாக படிச்சுட்டு 10/1/2026 டெஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் சிலபல் ஸ்ட்ரெஸ் இன்டர்நேஷன் 3 வீடியோ 11/1/2026. டிரான்ஸ்கிரிப்ஷன் எக்ஸசைஸ் 3 வீடியோஸ் தான் 12/1/2026. அதன் நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் கிராமர், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு கிராமர், இது மொத்தம் 3 வீடியோ 13/1/2026. அந்த நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ், ப்ரெஸ்கிரிப்டிவ், ஃபங்க்ஷனல், மொத்தமாக சேர்த்துனா 6 வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அது ஏற்றுக்கு தான் ஆகணும். இந்த தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஸ்லோவாக கொடுத்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கொஞ்சம் உங்களுக்கு நெருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பீடப் கொடுத்துருக்கு. 6 வீடியோ தான் படித்து முடிச்சிங்கன்னா 14/1/2026 டெஸ்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், வேர்ட் அது இந்த டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து 3 வீடியோ தான் 15/1/2026 முடிச்சுக்கிறீங்க. அகைன் 4 வீடியோஸ் தான். வேர்டு, மார்ஃபிம்ஸு, வேர்ட் மீனிங் அசோசியேஷன், சிமாண்டிக்ஸ், இதில் இருக்கக்கூடியது தான் 4 வீடியோ தான் 16/1/2026 இதை முடிச்சுட்டு
டெஸ்ட் எழுதிக்கிறீங்க. யூனிட் 7 17/1/2026 இந்த யூனிட் 8க்கான டெஸ்ட்டு 17/1/2026 எழுதி முடிக்கிறீங்க. ஸோ ஜனவரி பொங்கல் டைம்லையெல்லாம் நீங்கள் 8 யூனிட் முடிச்சாச்சு. பயப்பட வேண்டியதே இல்லை. எப்போ பரிச்சிருந்தாலும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது உங்க பார்க்க முடியும். இதில் மொத்தம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் டோட்டல் வீடியோஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 39 வீடியோஸ் இந்த யூனிட் 8ல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்காங்க. அந்த நெக்ஸ்ட் யூனிட் 9 51 வீடியோஸ் இருக்குது. இந்த 51 வீடியோஸ் இருக்கிறதுனால இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்க வேண்டிய இடம், மார்க் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு இடம் இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோஸ்க்கு ஒரு நாள் ஒதுக்கியிருப்பேன். 18/1/2026 பிளாட்டோ அரிஸ்டாட்டில் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 4 வீடியோஸ் ஒரேஸு, குவான்டிலின், லாங்கினஸ், டேன்டி, இவங்க 4 பேர்த்த பற்றின கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த 4 வீடியோஸை பார்த்துட்டு 19/1/2026 ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் மைமெட்டிக் தியரி, ப்ராக்மெட்டிக் தியரிஸ், இது மொத்தம் 3 வீடியோஸு. இதை பார்த்துட்டு 20/1/2026 இங்கே ஒரு டெஸ்ட்டை எழுதி முடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக இருக்கு, எல்லாமே கவனிங்க. சிட்னி ட்ரைடன் 4 வீடியோ தான், 21/1/2026. ஜான்சன் கால்ரிட்ஜ் 3 வீடியோ தான், 22/1/2026, 23/1/2026. இது கூட அர்னால்ட்டு இருக்கு, மொத்தம் 4 வீடியோ இதில். சாரி, ஜான்சனுக்கு மட்டும் ஒரு நாள் தனியாக ஒதுக்கியிருக்கேன் 20/1/2026. ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கேயாவது ஸ்லோவாக இருந்தீங்கன்னா அந்த டேவை சரி கட்டுறதுக்கு இந்த டேவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கால்ரிட்ஜு, அர்னால்டு 3 வீடியோஸு 23/1/2026. டிஎஸ் எலியட் 3 வீடியோஸு 24/1/2026. எங்கேயும் பேர்டுனாவே இருக்காது. நீங்கள் ஜாப்புக்கு போனால் கூட போயிட்டு வந்துட்டு கூட படித்தா கூட படிச்சிடலாம். ஆனால் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். ஆனால் நீங்கள் ஒரு மேலே டெய்லி நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் பேர்டன் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேர்த்தி மட்டும் வைக்காதீங்க. அந்தந்த டேல அந்தந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா யுவர் எக்ஸாம்ஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு சான்ஸ். மற்றவர்கள் எல்லாரும் விழிப்பதற்கு முன்பாக நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். ஏன்னா வெற்றியை நோக்கி தான் எல்லாரும் ஓடுறாங்க. இதில் யார் முந்தி அடிச்சுட்டு ஓடுறாங்கிறது தான் விஷயம். அதனால் மற்றவர்கள் வருவதற்கு முன்பு நீங்கள் முந்திட்டு இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிடுங்க. வெற்றி உங்கள் கையில். அதுக்கப்புறம் மாரலிஸ்டிக் அப்ரோச் 25/1/2026, சைக்காலஜிக்கல் அப்ரோச் 26/1/2026, ஆர்கிடைப்பல் அப்ரோச் 27/1/2026, சோசியாலஜிக்கல் அப்ரோச் 28/1/2026, ஃபார்முலிஸ்டிக் அப்ரோச் 29/1/2026. ஒவ்வொரு அப்ரோச்சுக்கு ஒரு நாள் முடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் 7 வீடியோஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்கள் 7 வீடியோ போகிறதே தெரியாது. ஸோ 30/1/2026. மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் 3 வீடியோ தான், அதுக்கு 31/1/2026 முடிச்சுக்கிறீங்க. நியூ எக்ஸ்டாரிசிசம், ஈகோ கிரிட்டிசிசம், இது 1/2/2026. போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசம் 2/2/2026. கிட்டத்தட்ட எக்ஸாம் நடக்கக்கூடிய மந்த்துக்கிட்டே வந்தாச்சு. ஒருவேளை முன்னாடி எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இடையிலலாம் நிறைய கேப் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஒரு நாள் ஒரு வீடியோ 2 வீடியோ இருக்கிறது 3 வீடியோலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கி போட்டு வேறு ஷெடியூல் கொடுத்துருவேன். டக்குன்னு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை பிப்ரவரி மந்த்துக்கு முன்னால் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் தயாராகிற வகையில் தான் இதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் யூனிட் 9 3/2/2027 யூனிட் டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. ஸோ 10th யூனிட் வந்தாச்சு. 23 வீடியோ தான், போகிறதே தெரியாது. இது பாருங்க, சொஜானர் ட்ரூத் அண்ட் ஐ உமன், விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன், இது ரெண்டும் சேர்த்து 4 வீடியோஸ் 4/2/2027 முடிச்சுக்காங்க. ரெக்வஸ்ட் டு இயர் மெதுசா த ஓல்டு பிளே ஹவுஸ் 3 வீடியோஸ் தான். 3 வீடியோஸையும் மெட்டீரியலோட படிச்சுட்டு 5/2/2026 இதை முடிச்சுக்காங்க. அந்த நெக்ஸ்ட் 6/2/2026 கிட்டத்தட்ட 4 வீடியோஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம 4 வீடியோ 5 வீடியோ பார்த்து பழக்கப்பட்டது, அதனால பயம் இல்லை. டாபிக்ஸ் தான் 4, ஆனால் வீடியோஸ் வெறும் 4 தான். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரௌபதி ஸ்டில் அரேஸ் காம்பிங் எ சன்செட் ஆஃப் த சிட்டி 6/2/2026. ட்ரிபிள்ஸ் 3 வீடியோஸ் 7/2/2026. டாப் கேர்ள்ஸ் அண்டு ஹீட் அண்ட் டஸ்ட் 3 வீடியோஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, கதை அப்படி அழகாக இருக்குது. 8/2/2026. இந்த எல்லோ வால்பேப்பர் ஒரே நாள் தனியாக கொடுத்துருக்கேன் 9/2/2026. ஃபாரஸ்ட் 4 வீடியோ. நல்லா இந்த ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் மெட்டீரியல்லாம் நீங்கள் எங்கே போனாலும் ஸ்ப்ரிங்லைன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது. 10/2/2026 ஃபாரஸ்ட் முடிஞ்சுது. 11/2/2026 போது 10 யூனிட்டை முடிஞ்சாச்சு. எப்படி வந்தாலும் நீங்கள் தயாராக தான் இருக்க போகிறீங்க. ஒரு வேளை நாம் திட்டமிட்ட தேதிக்கு முன்னால் வந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நிறையா, நான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவை நான் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை முடிச்சு விட்டு உங்களை எக்ஸாமுக்குள்ள நான் தயார்படுத்திடுவேன். ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் எதிர்கொள்ளலாம். என்னோட ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும் மட்டும் போது உங்கள் வெற்றி உங்கள் கையில். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வெறும் ஷெடியூல் மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணணும், டெய்லி டெஸ்ட் எழுதணும், டெய்லி நீங்கள் படிக்கணும், டெய்லியும் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இதுதான் முக்கியம். கன்சிஸ்டன்சி தான் இங்கே வெற்றியை தீர்மானிக்கும். சரி, ஓகே. இங்கே சப்ளிங் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷனையும் டேட்டையும் பொறுத்து இதெல்லாம் டேட் சொல்ல போகிறோம். ஒருவேளை முன்னாடியாக இருக்கலாம், அல்லது இதிலிருந்து கொஞ்சம் தள்ளியாக இருக்கலாம். மேபி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடி வந்துச்சுன்னா இந்த டேட்டை அங்கே கொடுப்போம். 1 and 2 சப்ளிங் யூனிட் டெஸ்ட் 1, அதுக்கப்புறம் 3 and 4 யூனிட் 3 and 4 மெர்ஜ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு,
அகைன் யூனிட் 1 and 5 மெர்ஜ் பண்ணி டெஸ்ட்டு, 6 and 7 மெர்ஜ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு, 8 and 9 மெர்ஜ் பண்ணி டெஸ்ட்டு, 6 and 10 மெர்ஜ் பண்ணி டெஸ்ட்டு. மார்க் எக்ஸாம் 10 மார்க் எக்ஸாம் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 10 மார்க் எக்ஸாம் பிளான் நாங்கள் லாஸ்ட் டைம் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது சிபிடியில் எழுதுறது, அகைன் 10 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது ஓஎம்ஆரில் எழுதுறது. ஸோ அந்த 20 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுத்தோம். ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் எழுதலாம். மார்க் எக்ஸாமும் சப்ளிங் யூனிட் டெஸ்ட் எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் மந்த்தில் தான் உங்களுக்கு அனௌன்ஸ் ஓப்பன் பண்ணி தருவோம். அது வரைக்கும் மீது நீங்கள் இண்டிவிஜுவல் டாபிக் யூனிட் டெஸ்ட்டும் எழுதிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ ஸ்ப்ரிங் லைன் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் கொண்டு வந்து எல்லா இடங்களையும் வெற்றியை தீர்மானிச்சுக்கிறதான காரணம் எங்களுடைய மெட்டீரியலும், எங்களுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் மெட்டீரியல், அதுவும் அதுக்கப்புறம் எங்களுடைய கொஸ்டின், அந்த கொஸ்டினும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்லையோ யாராவது எங்கே படிச்சுட்டு வந்தீங்களா எங்கள் டெஸ்ட் நெருங்கவே முடியல. ஏன்னா டெப்த் டீப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ எங்கள் கொஸ்டின்ஸை படிக்கிறதே மெட்டீரியல் படிக்கிறதுக்கு சமமாக இருந்துச்சு. சிலரால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸை மட்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக படிப்பாங்க, ஏன்னா அதுவே மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தோம். 100 பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கில் 100 கொஸ்டின் இருக்குதுன்னா அதில் 100 பாயிண்ட் இருக்குங்கிறதுக்கான மீனிங். ஸோ அந்தளவுக்கு கொஸ்டினை நாங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஸோ உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது ஸ்ப்ரிங் லைனுடைய இடத்துல இருக்கும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியும் நாங்கள் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த முறையை வந்து பார்த்தீங்கன்னா 800 கொஸ்டின் ஸ்பீச் தேர்வு கொடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனதுனால தமிழ் எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை, எளிமையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நடத்தின பகுதியிலிருந்து, நாங்கள் கொடுத்த மெட்டீரியல் கொடுத்த பகுதியிலிருந்து முக்கியமான பகுதி எதுவும் அதை தான் கொடுத்தோம். அதுலேருந்து தான் கேள்விகள் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியெல்லாம் தனி ஷெடியூலில் போட மாட்டோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் 10th யூனிட் 9th யூனிட்டில் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த கேப்பில் கொண்டு போயிடும். அது எப்போ கொடுப்போம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பின்பு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை கொடுப்போம். ஸோ அதனால் எளிமையாக நீங்கள் வந்து எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் தயாராக இருக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் லைன் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அகாடமியாக இருக்கும். நிறையா நபர்களை உருவாக்கிட்டு இருக்கோம், உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா எங்களுடைய ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோள், எங்களுடைய மோட்டோ வந்தவங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிடணும், இதுதான். ரெண்டாவது, எங்கெங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தேன் சார், ஆனால் என்னால் முடியல, ஸ்ப்ரிங் லைனில் வந்த பின்பு தான் நான் பாஸ் ஆனேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். 4 வருஷம் பிஜிடிஆர் முடிச்சுட்டு 5வது வருஷம் வந்தவங்களை பாஸ் பண்ண வச்சோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள கொடுத்துருக்கிற ஷெடியூலை மட்டும் ஃபாலோ பண்ண வைப்போம். அப்போ அவங்க என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ஒரு தன்னை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அதுதான் எங்களுக்கு வெற்றியை தீர்மானிச்சது. எங்களோட மெட்டீரியலும் எங்களோட கொஸ்டினும் நாங்கள் கொடுத்த கைடன்ஸ் வெற்றியை தீர்மானிச்சது. நீங்கள் எங்களோட அகாடமியில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் எங்களோட அகாடமி இருக்குது. 6th கேகே நகர் லக்ஷ்மி நகருங்கிறது அட்ரஸில் இருக்குது. ரொம்ப சிம்பிள், பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்லேயே தான் எங்களோட அகாடமி இருக்குது. நீங்கள் எப்பொழுது வேணாலும் எங்கள் அகாடமி விசிட் பண்ணி பார்க்கலாம், எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7397164456 என்னங்கிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எங்களோட டெடிகேட்டிவ் ஸ்டாஃப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு தருணமாக நீங்களும் செயல்படணும், அதை தாங்கி பிடிக்கிற இடத்துல நாங்களும் இருக்குங்கிறது இருவரும் சேர்ந்து தான் வெற்றியை வந்து தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சு வெற்றியை பெற முடியாது, இருவருமே வேலை செய்யணும். என் சைடில் நான் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுட்டேன், உங்கள் சைடில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கான வெற்றியாக இருக்கும். வரக்கூடிய பே கமிஷனெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி யூஜிடிஆருடைய சம்பளம் இப்போ இருக்கிறது கிடையாது, இன்க்ரீஸ் ஆயிரும். நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 70,000 இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி அது உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் 1 lakh ரீச் ஆக போகுது. அப்போ யூஜிடிஆர்பியில் போகிறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 70,000 மேலே நீங்கள் போயிடுவீங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 80 பக்கமாக போயிடும். பிஜிடிஆர்பிக்கு கொஞ்சம் தான் பக்கமாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்க போது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 8 பே கமிஷன் வந்துருச்சுன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் நல்லா பயன்படுத்தி இந்த முறையை ஜெயிச்சிருங்க. ஒரு முறை தான் தோக்கணும், ஒவ்வொரு முறையும் தோற்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் முதல் முறையாக இருந்தால் முதல் முறையை வெற்றி பெறுங்க, அல்லது ஒரு முறை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு முறை சான்ஸை விட்டுறக்கூடாது, இந்த முறையில் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தோட படிங்கள், வெற்றி தரும். உங்களுடைய முயற்சி ஒருபோதும் கைவிடாது, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.